மாணவச் செல்வங்களே, நான் கண்மணி. யூக்ளிட்டின் வடிவவியலின் கண்கவர் உலகிற்கு உங்களை வரவேற்கிறோம். வடிவங்கள் மற்றும் உருவங்கள் எவ்வாறு வரையறுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இந்த பாடத்தில் யூக்ளிட்டின் போஸ்டுலேட்டுகள் மற்றும் கோட்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம். இது வடிவியல் வடிவங்களை பகுத்தறிவு மற்றும் உருவாக்குவதற்கான அடிப்படை விதிகளை வழங்குகிறது. புள்ளிகள், கோடுகள் மற்றும் கோணங்களின் பண்புகளை வரையறுக்கவும் புரிந்து கொள்ளவும் இந்த கோட்பாடுகள் நமக்கு எப்படி உதவுகின்றன என்பதை ஆராய்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நம்மால் முடியும். புள்ளிகள், கோடுகள் மற்றும் சமதளங்கள் உட்பட்ட யூக்ளிட்டின் வடிவவியலின் அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொள்வீர்கள். சிக்கலை தீர்ப்பதில் யூக்ளிடியன் வடிவவியலின் கோட்பாடுகள் மற்றும் கோட்பாடுகளை கண்டறிந்து பயன்படுத்துவீர்கள். சமதள வடிவவியலுக்கு திட வடிவவியலுக்கும் இடையில் வேறுபடுத்தி பொருத்தமான தோற்றங்களை பயன்படுத்துவீர்கள். கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் போன்ற நிஜ உலக பயன்பாடுகளில் யூக்ளிடியன் வடிவவியலின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்பீர்கள். முக்கிய வார்த்தைகள்: யூக்ளிடின் வடிவியல், போஸ்டுலேட்ஸ், கோட்பாடுகள், புள்ளிகள், கோடுகள், கோணங்கள், வடிவியல் உருவங்கள், கட்டுமானம், சிக்கல் தீர்க்கும். மாணவர்களே, யூக்ளிட்டின் வடிவியல் என்றால் என்ன? வடிவவியலின் தந்தையால் யூக்ளிடின் வடிவவியல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது யூக்ளிட் மற்றும் யூக்ளிடியன் வடிவியல் என்றும் அழைக்கப்படுகிறது. வடிவவியல் நிலத்தை அளவிடுவதற்கான தேவையிலிருந்து உருவானது மற்றும் எகிப்து, பாபிலோனியா, இந்தியா போன்ற ஒவ்வொரு பண்டைய நாகரிகத்திலும் பல்வேறு வடிவங்களில் ஆய்வு செய்யப்பட்டது. யூக்ளிட் திடமான வடிவங்களிடம் வடிவம், அளவு மற்றும் நிலை மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய பல்வேறு சொற்களை பற்றி குறிப்பாக பேசினார். மேற்பரப்பு நேராக அல்லது வளைந்த கோடுகள், புள்ளிகள் முதலியன திடமான வடிவங்கள் பற்றிய அவருடைய சில அடிப்படைகள். ஒரு புள்ளியில் பாகங்கள் இல்லை. ஒரு கோடு ஒரு அகலம் குறைவான நீளம். ஒரு வரியின் முனைகள் புள்ளிகள். நேர்கோடு என்பது புள்ளிகளுடன் சமமாக இருக்கும் ஒரு கோடு. ஒரு மேற்பரப்புக்கு நீளம் மற்றும் அகலம் மட்டுமே உள்ளது. மேற்பரப்பின் விளிம்புகள் கோடுகள். ஒரு சமதள மேற்பரப்பு என்பது அதன் மீது நேர்கோடுகளுடன் சமமாக இருக்கும் ஒரு மேற்பரப்பு ஆகும். யூக்ளிட்டின் வடிவவியலின் வரையறையை பார்ப்போம். யூக்ளிடின் வடிவவியல் அல்லது யூக்ளிடியன் வடிவவியல் என்பது புள்ளிகள், கோடுகள் மற்றும் தட்டையான இடைவெளிகளின் சமதளங்கள் போன்ற வரையறுக்கப்படாத சொற்களின் அடிப்படையின் வடிவவியலின் ஆய்வு ஆகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இது சமதள வடிவங்கள் மற்றும் திடமான வடிவங்கள் மற்றும் கோடுகள், புள்ளிகள் மற்றும் மேற்பரப்புகளின் அடிப்படையில் இந்த வடிவங்களுக்கு இடையேயான உறவின் வடிவியல் வடிவங்களின் ஆய்வு ஆகும். யூக்ளிடின் வடிவவியல் இரண்டு முக்கிய அம்சங்களை கையாள்கிறது: சமதள வடிவியல் மற்றும் திட வடிவியல். கீழே உள்ள அட்டவணை யூக்ளிட் மூலம் நிரூபிக்கப்பட்ட கோட்பாடுகளை குறிப்பிடுகிறது. யூக்ளிடின் கோட்பாடுகள் என்றால் என்ன என்று பார்ப்போம். யூக்ளிடின் கோட்பாடுகள் அல்லது பொதுவான கருத்துகள் நிரூபிக்கப்படாத வெளிப்படையான உலகளாவிய உண்மைகளின் அனுமானங்கள் ஆகும். ஆனால் யூக்ளிட் தனது தனிமங்கள் என்ற புத்தகத்தில் வடிவியல் வடிவங்கள் தொடர்பான சில கோட்பாடுகள் அல்லது பொதுவான கருத்துக்களை எழுதினார். கோட்பாடு 1: ஒரே பொருளுக்கு சமமானவை ஒன்றுக்கொன்று சமமானவை.
செவ்வகத்தின் பரப்பளவு ஒரு முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம் என்றும், அந்த முக்கோணத்தின் பரப்பளவு ஒரு சதுரத்தின் பரப்பளவிற்கு சமம் என்றும் வைத்துக்கொள்வோம். முதல் கோட்பாட்டை பயன்படுத்திய பிறகு முக்கோணத்தின் பரப்பளவு மற்றும் சதுரம் சமம் என்று சொல்லலாம். எடுத்துக்காட்டாக, P ஈடு Q மற்றும் Q ஈடு R என்றால் உணர்த்துகிறது P ஈடு R என்று சொல்லலாம். கோட்பாடு 2. சமம் என்பது சமம் என்றால் அப்போது மொத்தமும் சமம். AP ஈடு QB என்ற வரிப்பகுதியை பார்ப்போம். இரண்டு பக்கங்களிலும் PQ சேர்க்கப்படும்போது கோட்பாடு 2 படி AP கூட்டல் PQ ஈடு QB கூட்டல் PQ, அதாவது AQ ஈடு PB. கோட்பாடு 3. சமம் சமத்திலிருந்து கழிந்தால் எஞ்சியவை சமம். ABCD மற்றும் PQRS செவ்வகங்களை கவனியுங்கள். பகுதிகள் சமமாக இருக்கும். XYZ முக்கோணம் இரண்டு செவ்வகங்களிலிருந்தும் அகற்றப்பட்டால் கோட்பாடு 3 படி இரண்டு முக்கோணங்களின் மீதமுள்ள பகுதிகள் சமமாக இருக்கும். கோட்பாடு 4. ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகும் விஷயங்கள் ஒன்றுக்கொன்று சமம். மையத்தில் C உடன் AB கோடு பகுதியை கவனியுங்கள். AC கூட்டல் CB வரிப்பிரிவு AB யுடன் ஒத்துப்போகிறது. எனவே கோட்பாடு 4 மூலம் உணர்த்துகிறது AC கூட்டல் CB ஈடு AB என்று சொல்லலாம். கோட்பாடு 5. முழு பகுதி பகுதியை விட பெரியது. மேலே உள்ள அதே உருவத்தை பயன்படுத்தி AC என்பது ABயின் ஒரு பகுதியாகும். எனவே கோட்பாடு 5 படி உணர்த்துகிறது AB ACயை விட பெரியது என்று சொல்லலாம். கோட்பாடு 6 மற்றும் கோட்பாடு 7. ஒரே விஷயங்களில் இரட்டிப்பாக இருக்கும் விஷயங்கள் ஒன்றுக்கொன்று சமமானவை. ஒரே விஷயங்களில் பாதியாக இருக்கும் விஷயங்கள் ஒன்றுக்கொன்று சமம். கோட்பாடு 6 மற்றும் 7 ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஆரங்கள், அதாவது R கீழிலக்கம் 1 மற்றும் R கீழிலக்கம் 2 கொண்ட இரண்டு ஒத்த வட்டங்களை முறையே D கீழிலக்கம் 1 மற்றும் D கீழிலக்கம் 2 போன்ற விட்டம் கொண்டதாக கருதுங்கள். வட்டங்கள் ஒரே மாதிரியாக இருப்பதால் கோட்பாடுகள் 6 மற்றும் 7ஐ பயன்படுத்தி அதை சொல்லலாம். உணர்த்துகிறது வட்ட அடைப்புக்குறிக்குள் R கீழிலக்கம் 1 ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் R கீழிலக்கம் 2 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் D கீழிலக்கம் 1 ஈடு
வட்ட அடைப்புக்குறிக்குள் டி கீழிலக்கம் 2. யூக்ளிடின் முன்மொழிகளை படிப்போம். யூக்ளிடின் முன்மொழிகள் பற்றி விவாதிப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சொற்கள் உள்ளன. யூக்ளிடின் திடப்பொருட்களிலிருந்து புள்ளிகள் வரை 3 படி செயல்முறை பற்றி பேசுகிறார். அதாவது திடப்பொருள், மேற்பரப்பு கோடுகள், புள்ளிகள். ஒவ்வொரு அடியிலும் ஒரு பரிமாணம் வடிவத்தில் இருந்து இழக்கப்படுகிறது. எனவே ஒரு திடமானது ஒரு 3D வடிவம், ஒரு மேற்பரப்பு ஒரு 2D வடிவம், ஒரு கோடு என்பது ஒரு பரிமாண வடிவம் மற்றும் புள்ளிகள் பரிமாணங்கள் ஆகும். இந்த விதிமுறைகள் முன்மொழிகளை நன்கு புரிந்து கொள்ள உதவும். யூக்ளிட்டின் 5 முன்மொழிகள் உள்ளது. முன்மொழி 1. கொடுக்கப்பட்ட 2 புள்ளிகளுக்கும் ஒரு நேர்கோட்டு பகுதியை வரையலாம். குறைந்தபட்சம் ஒரு நேர்கோடு 2 தனித்தனி புள்ளிகள் வழியாக செல்கிறது என்பதை இந்த அனுமானம் காட்டுகிறது. ஆனால் அது ஒன்றுக்கு மேற்பட்ட கோடுகள் இருக்கக்கூடாது என்று கூறவில்லை. கீழே உள்ள வரியை பாருங்கள். ஒரே ஒரு வரி மட்டுமே P மற்றும் Q வழியாக செல்கிறது. இது முறையே Q மற்றும் P இரண்டையும் கடந்து செல்லும் PQ ஆகும். முன்மொழி 2. ஒரு கோடு பகுதியை இரு திசையிலும் நீட்டி ஒரு கோடு அமைக்கலாம். ஒரு கோடு பகுதியை இரு திசையிலும் நீட்டி ஒரு கோடு அமைக்கலாம் என்பது இரண்டாவது முன்மொழி ஆகும். முன்மொழி 3. எந்த மையம் மற்றும் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தை விவரிக்க. ஒரு வட்டம் ஒரு சமதள உருவமாக கருதப்படுகிறது. இது ஒரு குறிப்பு புள்ளியில் இருந்து சமமான புள்ளிகளின் தொகுப்பை கொண்டுள்ளது மற்றும் அதன் மையம் மற்றும் ஆரம் மூலம் வரையப்படலாம். 3வது முன்மொழியின்படி ஆரம் வேறுபட்டால் வட்டத்தின் வடிவம் மாறாது. வட்டத்தின் மாற்ற அளவு என்ன? முன்மொழி 4. அனைத்து வலது கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமம். அவர்களின் கைகளின் நீளத்தை பொருட்படுத்தாமல் சரியாக 90 பாகையில் வலது கோண அளவீடு. எனவே முன்மொழி 4 படி அனைத்து வலது கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். இது செங்கோண முக்கோணங்களுக்கு மட்டுமே நல்லது. கடுமையான கோண முக்கோணங்கள் அல்லது மழுங்கிய கோண முக்கோணங்களுக்கு அல்ல. முன்மொழி 5. 2 கோடுகள் ஒரு பக்கத்தில் உள்ள உள்கோணங்களின் கூட்டுத்தொகை 2 செங்கோணங்களைக் காட்டிலும் குறைவாக இருக்கும் வகையில் 3இல் ஒரு பகுதியால் வெட்டப்பட்டால், கால வரையறையின்றி உருவாக்கப்பட்டால் 2 கோடுகளும் அந்த பக்கத்தில் ஒன்றையொன்று வெட்டும். 3வது கோட்டால் 2வது கோடுகள் வெட்டப்பட்டால் உள்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைக்கும் குறைவாக இருந்தால் அந்த பாகத்தில் நீட்டிக்கப்படும் போது 2 கோடுகளும் சந்திக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குறுங்கோணம் 1 கூட்டல் குறுங்கோணம் 2 180 பாகையை விட சிறியது. 1 கூட்டல் குறுங்கோணம் 2 180 பாகையை விட சிறியது. எனவே கோடுகள் M மற்றும் N1 மற்றும் 2 பக்கத்தில் நீட்டிக்கப்படும்போது சந்திக்கும். யூக்ளிடியன் அல்லாத வடிவியல். யூக்ளிடியன் அல்லாத வடிவியல் எனப்படும் ஒரு கிளை உள்ளது. அடிப்படையில் ஒரு யூக்ளிடியன் வடிவியலின் கீழ் வராத அனைத்தும். இருப்பினும் இது பொதுவாக கோள வடிவியல் மற்றும் ஹைபர்போலிக் வடிவவியலை விவரிக்க பயன்படுகிறது. கோள வடிவவியல் யூக்ளிடியன் அல்லாத வடிவவியலின் கீழ் வருவதால் அதை யூக்ளிடியன் அல்லது யூக்ளிடின் வடிவவியலாக அல்லது அடிப்படை வடிவவியலாக மாற்ற நாம் உண்மையான தூரங்கள், புள்ளிகளின் இருப்பிடம், பகுதிகளின் பரப்பளவு மற்றும் உண்மையான கோணங்களை மாற்ற வேண்டும்.
நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யூக்ளிட்டின் வடிவவியல் வரையறுக்கப்படாத சொற்கள், கோட்பாடுகள் மற்றும் முன்மொழிகளை அடிப்படையாகக் கொண்டது. யூக்ளிட்டின் கோட்பாடுகள் வடிவியல் பகுத்தறிவில் அனுமானங்கள் பயன்படுத்தப்படும் சுய தெளிவான உண்மைகளை குறிக்கின்றன. யூக்ளிடியன் வடிவவியலில் புள்ளிகள், கோடுகள் மற்றும் கோணங்களுக்கு இடையிலான உறவுகளை அனுமானங்கள் வரையறுக்கப்படுகின்றன. யூக்ளிடியன் அல்லாத வடிவவியல் கோள மற்றும் ஹைபர்போலிக் வடிவவியலை உள்ளடக்கியது. இது யூக்ளிடியன் வடிவவியலில் இருந்து தூரங்கள், கோணங்கள் மற்றும் பகுதிகளின் அடிப்படையில் வேறுபடுகிறது.